மதுரை காய்கறி மார்க்கெட்டில் நேற்று வழக்கறிஞருக்கும் கூலி தொழிலாளிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டபோது போலீசார் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டு வழக்கறிஞரை மிரட்டியதாக கூறி நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களை தடுக்க முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜ்குமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வாங்க சென்ற வழக்கறிஞருக்கும் அங்கு இருந்த அந்த கூலி தொழிலாளிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக கூறி வழக்கறிஞர் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட நீதிமன்றத்தை சாலை மறியல் செய்தனர். அதைத் தொடர்ந்து பேரணியாக வந்தனர். பேரணியாக வந்த போது போலீசாருக்கும் அந்த வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு வழியாக அவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் பண்ணினர். இதனால சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த 8ஆம் தேதி மதுரை மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த காய்கறி வணிக வளாகத்தில் உள்ள காய்கறி மார்க்கெட்டில் வழக்கறிஞர் தமிழரசன் என்பவர் காய்கறி வாங்க சென்ற போது அங்கு காய்கறி வாங்க சென்ற நிலையில அங்கு கூலி தொழிலாளி சாக்கு எடுத்து உதரும் போது இவர் மீது வழக்கறிஞர் மீது தூசி பட்டதாக கூறி வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தில் கூலி தொழிலாளி வழக்கறிஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது இருவருமே ஒருவரை தாக்கிக் கொண்டதாக கூறப்பட்ட நிலையில இது சம்பந்தமாக அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கூலி தொழிலாளியை அவர்கள் எச்சரித்து விட்டதாகவும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் கூலி தொழிலாளியை அவர்கள் விட்டதாக வழக்கு பதியாமல் எச்சரித்து விட்டதாக கூறப்பட்ட நிலையில வழக்கறிஞர் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி அவர் தொடர்ந்து பேசிய போது காவல் உதவி ஆணையர் மற்றும் போலீசாரும் வழக்கறிஞரை கடுமையாக பேசியதாக கூறப்படக்கூடிய நிலையில்தான் இன்று மாவட்ட நீதிமன்றத்தை முற்றுகையிட்டனர். சாலை மறியலில் உட்கார்ந்தனர். பின்பு பேரணியாக புறப்பட்டு வந்த நிலையில போலீசாருக்கும் காவலர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு வழியாக பேரணியாக வந்து காவல் ஆணையர் அலுவலகத்தை சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக முற்றுகையிட்டனர். காவல் ஆணையர் லோகநாதன் அதாவது வழக்கறிஞர் சங்க தலைவர் செயலாளர் பொறுப்புள்ளவர்களுடன் பேசி சமரசம் ஏற்பட்ட நிலையில் தற்போது கலைந்து சென்றிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. தற்போது வழக்கறிஞர்கள் அனைவருமாக கலைந்து செல்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.